தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஜனநாயகன் படம் சார்ந்து அதோட இயக்குனர் இருக்கால ஹெச் வினோத் அவர்கள். அவர் இப்போ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாருங்க. பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்லியிருக்க சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. குறிப்பாக அஜித் சார் அவருக்கு சொன்ன விஷயம், ஜெயிலர் படத்தை அவர் எத்தனை முறை பார்த்தாருன்னு, அதில் பர்டிகுலர் சீக்வன்ஸ் எத்தனை முறை பார்த்தாருன்னு அவரே சொல்லியிருக்க விஷயம், ஜனநாயகன் படத்தில் என்னென்ன இருக்கும் இதுக்கப்புறம் இருக்காது, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் I'm immortal. When I feel like this, I'm immortal. When I feel like this, I'm immortal. ஒரு வழியாக ஜனநாயகன் ஃபீவர் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுக்க ஆரம்பிச்சிச்சா? தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுக்க உலுக்கி எடுக்க ஆரம்பிச்சிச்சு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே விஜய் அவர்கள் படம் அப்படின்னா அதிக எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோக்கான டிக்கெட்லாம் அப்படி ஆரம்பித்த சில மணித்துளிகள்லேயே விட்டு தீர்ந்துடும். ரிசர்வேஷனாலே பட்டுன்னு முடிஞ்சிடும். ஆனால் இது வேற ஒரு கடைசி படம், லீக்கான படம். ஓகேவா? கடைசி படம் எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருக்குது. லீக்கான படம்னா அந்த பீக்கை கொஞ்சம் குறைச்சி விட்டுரும். இருந்தாலும் ரிசர்வேஷன் வேலையில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டெல்லாம் விட்டு தீர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேஜிக்லாம் ஏதோ ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தாங்க நடக்கும். அதில் முக்கியமானவராக விஜய் அவர்களை சொல்லலாம். என்ன, இவருக்கு அப்புறம் படம் நடிக்காமல் போகிறது சினிமா துறையை நம்பியிருக்கான தொழிலாளர்கள், அவங்களுக்கு பேர் எடுப்பு தான், அதில் மாற்றிருக்கிறது இல்லை. ரிசர்வேஷன் டிக்கெட்டெல்லாம் காலி ஆகிட்டுருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுவும் லீக்கான ஒரு படம், கோடியை தாண்டி மக்கள் பார்த்த ஒரு படம். அப்போ ஏற்பட்ட படத்துக்கு என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா இதுதான் ஜனநாயகன் கிடச்சிருக்க மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். சரி ப்ரோ, எதுக்கு இப்போ ப்ரொமோஷன்லாம் பண்ணோம், அதான் படம் லீக் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சம்பிரதாயம். மக்களே படத்தை எடுத்துட்டாங்க, இப்போ மக்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணும்ல. ஏன்னா லீக்கான ஒரு படம், அரசியல் சார்ந்து டச்சு பெருசாக இருக்க படம், அரசியல் கலைபுரம் தேர்தலுக்கு மத்தியில் எப்படி இந்த படம் பேசப்படுச்சு எல்லாமே ஒன்று தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட குழப்பம் மக்களுக்கு இருக்கிறத தீர்க்க வேண்டிய இடத்துல அந்த படத்தோட டைரக்டராக ஹெச் வினோத் இருக்காங்களே, அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். விஜய் அவர்கள் அரசியலில் ஜெயிப்பாருன்னு நானும் நினைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஏங்க டிவிக்கே ஒரு 30 சீட்ஸ் வரைக்கும் வருது அதிகபட்சம்ன்றது தான் பெரும்பாலான கருத்தாகவே இருந்துச்சு. அதிகபட்சமே அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் பட்டு இவ்வளோ சீட்ஸில் ஜெயிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே பண்ண முடியாத சாதனை இவங்க பண்ணி அப்படி டாப்பில் போய் நின்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயமா? அதாவது சொல்கிறாரு, நான் கூட நினச்சி பார்க்கலாங்க அப்படின்றாரு. எனக்கு போகிற போக பார்த்தா விஜய் அவர்களை தாண்டி வேறு யாருமே நம்மள தான் நினைக்கிறேன் இவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு. ஆனால் அவரோட எண்ணம் இருக்குல்ல, விஜய் சாரோட எண்ணம், இதை குறைச்சி மதிப்பிட்டிருக்கோம் நாமெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லுவாங்கள்ல, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேங்க, இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வினோத் அவர்கள். ஜனநாயகனில் அதே கான்டென்ட் தான் அடித்து சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ஜனநாயகன் படத்தோட கதையவே மாற்றுறாங்க அதுன்னு பல பேர் சொன்னாங்கள்ல, அது உண்மை கிடையாது மக்களே. கான்டென்ட் அதே தான். ஏன்னா இது காரணம், பெரிய மாற்றங்களை நாம் பண்ணுறோம் அப்படின்னா சென்சார் போர்டு ஒத்துக்காதுங்க. ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்குறப்ப ஒரு படத்தை காமிச்சிருக்கோனாக்கா அதை தான் ரிலீஸும் பண்ணணும். அதை விட்டு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் படத்தோட கதையை அங்கங்கே எடிட் பண்ணி கதையவே மாற்றி விட்டா எப்படி? ஸோ அவங்களுக்கு தோணிருக்கலாம் மனசில், நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, ஏன்னா லீக் ஆகிடுச்சில் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்கன்ட்டு. ஆனால் சென்சார் போர்டு இருக்கிறதுனால அதுவும் அவங்க பண்ணல போல இருக்குது. லீக்கான வெர்ஷன்லேருந்து இந்த படத்தில் புதிய விஷயங்களை நேச்சுரலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதாவது படம் லீக் ஆகிடுச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம், இது எதுக்கு திரும்ப நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணத்தை அடியோடு அழிக்கிற மாதிரி தான் புதிய விஷயங்கள் நேச்சுரலாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நேச்சுரலாகவேனா இவங்க எடிட் பண்ணி உள்ளே சேர்த்தா அது நேச்சுரல்னு சொல்ல முடியாது. பார்ப்போம் என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு. சென்சாரில் கட்டான காட்சிகள் இருக்குல்ல, அது இப்போ கட்டாகாமல் இருக்குன்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காப்புல. இன்னும் குட்டி விஷயங்கள் படத்தில் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் லீக்கான படத்தை எதுக்கு நான் திரும்ப போய் தேட்டருக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகாமல் விட்டோன்னா அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காப்புல. சொன்னது அப்படியே படமாகவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா கான்டென்ட் ஸ்டோரியை ஒட்டுமொத்தமாக மாற்றிட முடியாது, ஆனால் ஒரு சில இடைச்சொல்களை வைக்க முடியல, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. லீக் ஆனதை பார்த்தவங்க தேட்டர் வருவாங்களான்னு தெரியாதுப்பா எனக்கு. ஒரு டேரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டமான வார்த்தைகள் தெரியுதா? அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படத்தை. அது லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் தாண்டி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்களா இல்லைன்னு தெரியலன்னு அவரே அந்த வழியோடு தான் சொல்லியிருக்காப்புல. ஜனநாயகன் அப்படின்றது ஒரு சென்சிட்டிவ் அரசியலை பேசுகிற படம்னு சொல்கிறாரு. இது தாவைக்கா புகழ் பாடுற படமாக மட்டும் இல்லாமல், விஜய் சாரோட புகழ் பாடும் படமாக மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சென்சிட்டிவ் பாலிடிக்ஸை பேசுகிறதா சொல்லியிருக்காரு. அப்படின்னா ப்ரோ விஜய் அவர்களை பற்றியும் தாவைக்கா பற்றி பெருசாக இருக்காதான்னு கேட்டிங்கன்னா
மட்டும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை மைண்டில் தெளிவாக ஏற்றிக்கங்க. அதை நாம் எதிர்பார்க்குற மாதிரி முழுக்க முழுக்க தாவேக்கா பிரச்சார படமாக இது இல்லாமல் ஒரு சென்சிட்டிவ் பாலிடிக்ஸை பேசுகிற ஒரு படமாக இருக்குன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பார்த்து நல்ல ஆரோக்கியமான விவாதம் தொடங்கும்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அரசியல் ரீதியாக சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வினோத் அவர்கள் குக் பண்ணியிருக்காரு. ப்ரோ இது கேசரி தானே அப்படின்னு பார்த்த சில பேர் கேட்குறீங்கனாக்கா, ஆனால் அது நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி கிண்டணும்ல, அதாவது அதை பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரீமேக் படம் தானே ஒத்துக்கிட்டாருங்க. முன்னாடி ஸ்டேஜில் பேசின விஷயம் ஞாபகம் இருக்கா? ரிலீஸுக்கு முன்னாடி அப்புறம் ரிலீஸ் ஆகாமல் போச்சா படம், இப்போ ரிலீஸில் திரும்ப வந்துட்டு இருக்கா. ஸோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இது ரீமேக் படமா இல்லையான்னு சொல்லிட்டு, கேசரியா இல்லையான்னு. ஆனால் பல புதிய வசனங்கள் படத்தில் சேர்க்கப்பட்டிருக்குதான் சொல்கிறார். இட் மீன்ஸ் கேசரியில் பார்த்துருப்பீங்களே, அதில் இல்லாத இந்த படத்துக்கு தேவையான இந்த சென்சிட்டிவ் பாலிடிக்ஸ் டாபிக் இருக்குது பாருங்கள், இதை பேஸ் பண்ண நியூ டைலாக்ஸை உள்ளே சேர்த்துருக்கிறதா H1 சொல்லியிருக்காரு. ஜனநாயகனில் மகளையும் காப்பாற்றி நாட்டையும் காப்பாற்றுவார் நம்ம ஹீரோ அப்படின்றாரு. இதெல்லாம் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆனால் லீக் ஆன படமாச்சு, அப்போ இதை சொல்ல தப்பு இல்லை. வில்லனை அழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஜனநாயகம் தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்படின்றார் வினோத் அவர்கள். குழந்தைங்க தேட்டருக்கு போக முடியாது, உங்களுக்கு தெரியல மக்களே, கூட்டு போயிட போகிறீங்க, அது ஒரு பேச்சோட அடிபட்டுருக்கு. முதல்ல குழந்தைங்க நீங்கள் தேட்டருக்கு கூட்டு போட்டிங்கன்னா சரி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஏதாவது வாக்குவாதம் நடக்குது, குழந்தைய உள்ள விட மாட்டேன் சொல்கிறாங்கனாக்கா டிக்கெட் காசை திருப்பி கொடு அப்படின்னு கேட்பீங்க பேரண்ட்ஸு. இப்போ தான் ஏ சர்டிஃபிகேட்னு தெரிஞ்சிச்சு படத்துக்கு. இதையும் தாண்டி மக்கள் குழந்தைங்களை கூட்டு போயிட்டு தேட்டருக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு கூட்டு போனீங்கனாலும் நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணீங்கனாக்கா, குழந்தைய உள்ளே விடுங்கன்னு அவங்க விட மறுத்துட்டாங்கனாக்கா, கொடுத்த காசு இருப்பேன் டிக்கெட்டுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்களா ஆர்வத்தில் சரி உள்ளே விட்டுருவாங்க தேட்டரில் அப்படின்னு நம்பி டிக்கெட் எடுத்திருப்பீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ விஜய் சார் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க பிரதான காரணமாக குழந்தைங்கள சொல்லாமா? குழந்தைங்க எவ்வளோ வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, இதை நான் அவங்களுக்கு சொல்லி தெரியணுமா? ஆனால் அப்பேற்பட்ட குழந்தைங்கள ஜனநாயகன் படத்தை தேட்டரில் போய் பார்க்க முடியாது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குல்ல. இந்த வருத்தம் தனக்கு இருக்கிறத H1 அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாரு. அண்ட் இதே வருத்தம் படத்தோட ப்ரொடியூசர் இருக்காங்களே KVN, அவங்களுக்கும் சரி விஜய் அவர்களுக்குமே இந்த வருத்தம் இருக்கிறதா வினோத் அவர்கள் சொல்கிறாங்க. ஒற்றுமை அரசியல் இருக்குல்ல, இதை பேசுகிற படங்கள் இது. வெறுப்பு அரசியல் இருக்குல்ல, இதை புறந்தள்ள சொல்கிற விஷயங்கள் இதுன்னு சொல்கிறாரு இந்த படம் பேஸ் பண்ணி. இதனால் இந்த படம் மேலே வெறுப்பை கொட்டிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எதை மனசு வச்சு பேசுகிறாரு புரியுதா? இப்போது ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு சக நடிகர் போட்டியாளராக இருப்பாங்களே, அவங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவங்க இந்த படம் நல்லாவே இருந்தாலும் இல்லை கேவலம் அது இதுன்னு சொல்லி பார்க்க போகிற ஆடியன்ஸ் மனசுலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா? ஒரு நடிகருக்கே சொல்கிறேன், இப்போ CM அவர். ஸோ இந்த நேரத்தில் எத்தனை அரசியல் சித்தாந்த வேறுபாடுகள் கொண்டவங்க இந்த படம் பற்றி தாழ்த்தி பேசலாம். ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா, எப்படி இருக்க தெரில, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் இல்லைங்கன்னு அதில் வெறுப்புணர்வை விதைக்க ஆரம்பிச்சிட்டா படம் கொஞ்சம் படுத்துறவள வசூலில். இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் வினோத் அவர்கள் இங்கே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காப்புல. ஏன்னா இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் மக்களை சென்றடையாமல் போயிடுன்னு சொல்லியிருக்காரு. மற்ற டேரக்டர்ஸ் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா சும்மா படம் ரிலீஸ் பண்ணுறதே சொல்கிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிடலாம். ஆனால் வினோத் அவர்கள் எப்பவுமே கான்டென்ட் ஓரியன்ட், டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ ஏற்பட அந்த வார்த்தைகளை சொல்கிறாருன்னா படத்தில் அப்போ சென்சிட்டிவ் பாலிடிக்ஸ் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் நம்ப முடியுது. ஒரு பேரே வரலாறு பாடல் இருக்குல்ல, இந்த பாடல் வரி இருக்க பாருங்க பல்லவி, ஆக்சுவலாக முதல்ல இந்த வார்த்தைகள் கிடையாதான். இதுக்கு மாறாக வேறு என்ன வார்த்தைகள் இருந்துச்சாமா? பொறி பத்தம் நெருப்போட, இப்படி தான் முதல்ல இந்த வரிகள் இருந்திருக்கான் இந்த பல்லவியில். ஆக்சுவலாக இதை சேஞ்ச் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் யோசிச்சிருக்காங்க இந்த பாடல் உருவாகும் போது, மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது அப்படின்ற இந்த படத்தோட ஒன்லைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்லைன் லேயர்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான ஒன்லைன் இது. இதை பேஸில் இந்த லிரிக்ஸ் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்புட்டை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக திருத்தி எழுதப்பட்டது தான் ஒரு பேரே வரலாறு. ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பாடலும் ராவண மவன்டா இதுவும் கிட்டத்தட்ட கேம்பெயின் சாங் மாதிரி இருந்துச்சுல. ஓகே ரைட்டு. பத்திரிகை, ஊடகம், சமூக வலைதளம், இந்த ஒரு பரிணாமம் இருக்குல்ல, பத்திரிக்கையாக இருந்து அதுக்கப்புறம் ஊடக செய்தியாக மாறி அதுக்கப்புறமா சமூக வலைதள செய்தியாக நின்றுக்க பாருங்க. இது எல்லாத்தையும் வச்சு இந்த ஒரு எவல்யூஷனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணேன். யார் வினோத் அவர்கள் பண்ணியிருக்காராமா, ஒரு ஸ்கிரிப்டை நான் பண்ணேன், இது ரிலீஸ் ஆகுதுப்பா தம்பி விட்டுரு அப்படின்ட்டு தயாரிப்பாளர்களே சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னு விஷயங்களை வெளிப்படையாக காமிச்சிருக்காரு தொடங்க அந்த ஸ்கிரிப்டில். ப்ரொடியூசரே சொன்னாங்க இந்த மாதிரி டீப் ரிசர்ச் படங்கள் இருக்குல்ல, இதுதான் என்னோட பாணின்னு சொல்கிறாரு. எக்ஸாக்டாக இதான் அவரோட பாணி. ஏங்க H1 அவர்கள் எத்தனையோ படங்கள் எடுத்தாலும் அவரை கமர்ஷியல் டைரக்டர் நம்ம கொண்டாடுறதை விட ஒரு நல்ல டீப் ரிசர்ச்சர், இதை பேஸ் பண்ண டைரக்டர் தான் கொண்டாடி இருக்கோம். உதாரணத்துக்கு தீரன், என்ன மாதிரி டீட்டெயிலாக ரிசர்ச் ஒர்க் அதில். இன்னொரு பக்கம் சதுரங்க வேட்டை, இதுதான் அவருக்கான பெரிய அடையாளம். இதை தாண்டி ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வச்சு படம் எடுத்தாலும் அதில் கான்டென்ட் டீப் ரிசர்ச் விஷயங்கள் எதுவுமே பெருசாக இருக்காது. இதைத்தான் அவரும் புரிஞ்சு வச்சிருக்காரு வினோத்தும். என்னோட ஸ்டைல் இதுதாங்க, ஆனால் அதுக்கான சிஸ்டம் நம்மளை சுற்றி வரணும்ல, எங்கேருந்து வர்றது? அதான் அவர் சொல்லிட்டாரு, ஒரு படம்ன்றது சொசைட்டியில் தாக்கத்தை செலுத்தணும், அப்பேற்பட்ட படமாக இந்த ஜனநாயகன் இருக்கும்னு வினோத் அவர்கள் சொல்கிறாங்க.
நேர்கொண்ட பார்வை படம் இருக்குல்ல, இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜித் சார் கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள்கிட்ட ஒரு அரசியல் கதையை வினோத் சொல்லியிருக்காராமா. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விஜய் அவர்கள் ஓகே சொல்லிவிட்டு செகண்ட் ஹாஃப் கரெக்டாக பொருந்தாத மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீட்பேக் வரவே அந்த ப்ராஜெக்ட்டில் சேர முடியாமல் போயிடுச்சு. யார்? வினோத் அவர்களும் விஜய் அவர்களும். இதுக்கப்புறம் இந்த நேர்கொண்ட பார்வை படம் சார்ந்து அப்பப்போ முணுமுணுப்புகள் வெளியே ஆரம்பிச்சாங்க பேசுறதுக்கு எல்லாரும் ஷூட்டிங்கு முன்னாடியே. இந்த படம் ஒரு ரீமேக் படம்ன்ற விஷயமும் விஜய் அவர்கள் காதுக்கு போயிருக்கப்ப, நேர்கொண்ட பார்வை அஜித் அவர்கள் பண்ண படம் மறந்துடாதீங்க. அப்போ விஜய் அவர்கள் வினோத் கிட்ட கேட்டாராமா, ஏன்ப்பா இது நம்ம ஊரில் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன இந்த கதைக்களம் அப்படின்னு கேட்டிருக்காராம். ஸோ அஜித் அவர்கள் நடிக்கிற அந்த படம் பற்றியும் விஜய் அவர்கள் வினோத் கிட்ட நல்லெண்ணம் கருதி பேசியிருக்காப்புல. இதை இங்கே ரிவீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் துணிவு படம் ஷூட்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அஜித் அவர்கள் வினோத் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாராமா. அதாவது நீங்கள் அடுத்து பண்ண போகிற படம்ன்றது ஒன்று ரஜினி சாரை வச்சோ இல்லைனா விஜய் சாரை வச்சோ பண்ணுங்கள், அதாங்க கரெக்டாக இருக்கும், உங்கள் கிராஃப் இருக்குல்ல அது அந்தளவுக்கு மேலே போகுன்ற மாதிரி அவரே பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காராம். எதுக்கு சொல்கிறது தெரியுதா? சும்மா நான் இவரோட ஃபேனு அதனால் அந்த நடிகரோட ஃபேன்ஸை வம்பு இழுப்பேன் திட்டுவேன், இந்த கர்மாந்திரம் முடிச்ச வேலையெல்லாம் வேணாம். நீங்கள் அச்சின்னு இருப்பீங்க பிறந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில், அவங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிதான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, சமூக வலைதளத்தை எப்போவுமே நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க அப்படின்றார் வினோத். ஏன்னா ரொம்ப ஆக்டிவ் கிடையாது சோஷியல் மீடியாவில், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் என்னோடய அசிஸ்டண்ட்டோட ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அது உள்ளே போயிட்டு நான் கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்ப்பேன். படித்து பார்க்குறப்ப திட்டுறதையும் பார்ப்பேன், பாராட்டுறதையும் பார்ப்பேன். இதில் அந்த கமெண்ட்ஸ் சார்ந்து இருக்க ஐடியை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த தம்பி யார் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் அவர்களுக்கு பிடிக்காதவங்கள சில பேரை நம்ம கருதுறோன்னா அவங்கள நீங்கள் ப்ரொஃபைல் பிக்காக வச்சுக்கிட்டு என்ன கமெண்ட்டை போட்டாலும் நீங்கள் அந்த கமெண்ட்டை எதுக்காக போட்டிருக்கீங்கன்னு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அதான் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ அதனால் மற்றதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷன் இருக்குனாக்கா அதை நான் எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய டேக்அவே மக்களே. மக்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், சோஷியல் மீடியா தாக்கத்து எங்களுக்குள்ளே இருக்குன்ற விஷயத்த வினோத் அவர்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் 50% விஜய் அவர்கள் படமாகவும் 50% வினோத் அவர்கள் படமாகவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 200% இந்த படம் விஜய் அவர்கள் படம் தான் அடித்து சொல்கிறாப்புல வினோத். ஆனால் எது இருந்தாலும் கோர் பிளாட்டு அங்கேருந்து எடுத்தது கேசரி, ஓகே அதோட தாக்கமே ஹெவியாக தான் இருக்க போது. கம்யூனிஸ்டுகள்லாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதாவது அதிகார வெறி, லாப வெறி, இந்த வார்த்தைகளோட அடிப்படையில் தான் வில்லன் கேரக்டரை உருவாக்கியிருக்காங்களாமா. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா அப்போ அந்த டைரக்டரோ இல்லை மற்ற யாருனாவோ படத்தோட இந்த சீனை விட்டுறாதீங்க, மொதல் 5 நிமிஷத்தை விட்டுறாதீங்க, நடுவில் 10 நிமிஷத்தை விட்டுறாதீங்க, கிளைமேக்ஸை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஒரு விஷயத்தை இப்போ வினோத் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, இந்த படத்தோட கடைசி அரை மணி நேரம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்குங்க, அதை ரொம்ப ஒத்து பார்க்குறீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதாவது டீகோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட ஆட்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக கடைசி 30 நிமிஷம் இருக்குன்ற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலாக இது நீங்கள் அவ்வளோ கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் அதை பற்றிலாம் படிக்கலாம். அவ்வளோ கான்டென்ட் அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ரொம்ப சீரியஸாகவும் இருக்குன்றாரு, அவ்வளோ கான்டென்ட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா சம்திங் ஒரு பெரிய விஷயத்த கடைசி 30 நிமிஷம் பண்ணியிருக்காருன்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் டீகோட் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் தேடுவோம். அனிருத் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அனிருத் அவர்களை உட்கார வைக்கிறதாங்க கஷ்டம், அவர் பேட்ச் பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறது கஷ்டம். ஒன்ஸ் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அனிருத் அவர்கள் மூலமாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதே தாமதமாகுது, அவர் கடைசி வரைக்கும் போட்டு இசையை இழைச்சிக்கிட்டு இருக்கிறதா விமர்சனம் முன் வைப்பாங்களே, அதுக்கு ஒரு மறைமுக காரணமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அவர் பிடிச்சி உட்கார வச்சிட்டா போதும், வேலை முடிஞ்சிடும். எல்லா நேரமும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாருங்க அனிருத் அவர்கள். ஜெயிலர் படம் இருக்குல்ல, அதில் அந்த மாஸ் காட்சியை மட்டும் 10 முறைக்கு மேலே பார்த்துருப்பேன். யாரையும் வினோத் சொல்கிறாரு, ஜெயிலர் படம் ரஜினி சார் நடிச்ச படம் மறந்துடாதீங்க, 10 முறைக்கு மேலே பார்த்துருப்பேன். நான் அவரோட வேலை பார்த்தது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்ததா, அனிப்ரோ அவர்கள் எந்த ஒரு வார்த்தைகளை கேட்டார்னா சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, வினோத் அவர்களுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. ரைட்டு, இவ்வளோ விஷயங்கள் வினோத் சொல்லிட்டாரா. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் சைடில் என்ன சொல்கிறாங்க அதை பற்றியும் பார்த்துருவோம். சமீபத்தில் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஒரு உத்தரவை கட்சியினருக்கு பிறப்பிச்சிருந்தார், ஞாபகம் இருக்கா? நம்ம தலைவரோட கடைசி படம், அதனால் பயங்கரமாக திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு. இன்னொரு பக்கம் அமைச்சர் விக்னேஷ் இவர் என்ன சொல்லியிருக்கா, அப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது அமைச்சர்கள் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சிஎம் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாருங்க. ரசிகர்களாகிய நாங்கள், அமைச்சருங்க, ரசிகர்களாகிய நாங்கள் அந்த 3 மணி நேரம் மட்டும் பழைய ரசிகராக செயல்படுறதுக்கு அனுமதி கேட்டிருக்கோம் சிஎம் கிட்ட. ஆனால் சிஎம் இன்னும் எங்களுக்கு அந்த அனுமதியை வழங்கலை. படத்தை பார்க்க நான் லீவ் எடுத்துகிட்டேன், இப்பயே சொல்லி வச்சிட்டேன். இனி வாழ்க்கையில் காட்சின்றது எப்போங்க பார்க்க போகிறோன்னு தெரியல, அதனால் இந்தளவுக்கு எங்களுக்கு இது க்யூரியஸாக இருக்கிறதா அமைச்சரே சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த.
அப்புறம் அமைச்சர் எப்படி பேசுறாருன்னு கேட்டிங்கன்னா மக்களே உங்களுக்கே தெரியும். இப்போ தாவைக்கால முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, அமைச்சர் லெவலில் இருக்கவங்க, எம்எல்ஏஸ் எல்லாருக்கும் முதற் தகுதியாக என்னங்க, விஜய் சாரை பிடிச்சிருக்கணும். அவருக்கு ரசிகராக இருந்திருப்பாங்க, இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த வார்த்தைகள் தெளிவாக வெளிப்படுதா? ரைட்டு. ஏற்கனவே தாவைக்கா என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அரசியல் கட்சிகள் ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல அமைச்சர்கள் இப்படி பேசியிருக்காங்களா? இது அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் சும்மா விடுவாங்களா? ஆனால் உதயகுமார் இவர் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா ஆட்சி அமைச்சு 75 நாட்கள் கடந்தாச்சு, ஜனநாயகன் ரிலீஸை இப்போ திருவிழா மாதிரி கொண்டாடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் கண்டா? அன்னைக்கு, அதாவது வர 23ஆம் தேதி அரசு விடுமுறை விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் கேரளாலாம் ஃபுட்பால் ஃபைனல்ஸுக்கு லீவ் விட்றாங்களே, அது போல் சிஎம்மோட படம் ரிலீஸ் ஆகுது, கடைசி படம், அதுக்கு இங்கே லீவ் அனௌன்ஸ் பண்ணாலும் இவங்க பண்ணுவாங்கப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே? ஓகே ரைட்டு. இந்த படம் இருக்குல்ல ஜனநாயகன், லீக்கான ஜனநாயகன், இந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சில ட்ராக்கர்ஸ் இப்போ லிஸ்ட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது அதீத கற்பனையாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆழ்ந்த நிதர்சனம் உண்மையாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் அவங்களோட எஸ்டிமேஷன்ஸை முன் வச்சுற மக்களே, உங்கள் முடிவில் என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் கணிப்பாக தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் மட்டும் 32 கோடியிலேருந்து 35 கோடி வரைக்கும் ரீச் ஆகுன்றாங்க. இது கவுண்டரில் விற்கிற டிக்கெட்டுகளை 190 ரூபான்னு அதிகபட்சமாக. அப்படி நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா 13 கோடி 14 கோடி தாண்டது பெரிய விஷயம் தான். இதுவே ஒட்டு மொத்தமாக ஒரு டிக்கெட்டோட விலை 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 சொல்லி விற்கிறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேக்கு. அதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து கணக்கு பண்ணினா வரலாம், இது ஒரு 50 கோடி கூட வரலாம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ நம்பருக்குன்னு சொல்கிறது ஃபார்மாலிட்டிக்கு 32 35 கோடி ரூபாய். ஆந்திரா தெலுங்கானா இங்கே மட்டும் அதிகபட்சம் 7 கோடி ரூபாய் வரைக்குமோ, கர்நாடகாவில் அதிகபட்சம் 12 கோடி ரூபாய் வரைக்குமோ, கேரளாவில் அதிகபட்சம் 10 கோடி ரூபாய் வரைக்குமோ, வட இந்தியாவில் அதிகபட்சம் ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்குமோ, வெளிநாடுகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய் அதிகபட்சமாகும். ஸோ ஒட்டுமொத்தமாக உள்நாடு வெளிநாடு இப்படி எல்லாமே சேர்த்து மொதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஜனநாயகன் படத்துக்கு 100 கோடியை தொடலாம்னு சொல்கிறாங்க. ஒரு லீக்கான படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தளவுக்கு அவங்க யோசிக்கிறது அதீத கற்பனையா, இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே ரைட்டு. அரசோட கவனத்துக்கு ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். தியேட்டர் கவுண்டர்ஸில் நியாய விலையில் டிக்கெட்ஸ் கிடைக்குதுன்ற விஷயத்த அரசு உறுதிப்படுத்தினா சூப்பராக இருக்கும். என்னென்னா கவுண்டர் டிக்கெட் இருக்குல்ல, அதுவே 2500 ரூபான்னு பல இடங்களை கலைப்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதை காசு கொடுத்து டிக்கெட் வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அரசோட கவனத்துக்கு வந்திருக்கா? சும்மா நீங்களே விசாரிச்சு பார்க்கலாம் வெளியே கவுண்டர் எவ்வளோக்கு டிக்கெட் ஓடுது அப்படின்ட்டு. எதுக்குன்னா இப்போ ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஆன்லைனில் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்கண்ணா, அது எப்படி ஓப்பன் பண்ண அடுத்த சில செகண்ட்ஸ்லேயும் மொத்தமாக விட்டு தேர்ந்துருது. தியேட்டரில் இருக்கவங்க ஏதாவது டிக்கெட்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்களா? இது எனக்கு மட்டும் இருக்க டவுட் இல்லை, பல பேருக்கு இருக்க டவுட்டு. இதை முதல்ல சரி பண்ணணும்னா முதல்ல களத்தில் இறங்கி என்னென்னு பார்க்கணும். சரி இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தா சிறப்பாக இருக்கும். இந்த விஷயம் எப்படி நடக்குது? நான் இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ரிசர்வ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்காக வழங்கப்படுற டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுற டிக்கெட்ஸ் இருக்குல்ல, அதை தியேட்டரில் விற்றா பிரச்சனை வரும், 2000 3000 குத்துவானா கேஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு நீங்களே எங்கன்னா பல்காக குத்து வைக்க சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் கல்லா கட்டிடுறீங்களா கமிஷன் பேஸில்? இந்த விஷயங்கள்லாம் நடக்கலலாம் நினைக்காதீங்க. நம்ம ஒன்றும் வெற்று கிரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி பல படங்கள் சார்ந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒரு உச்ச நடிகரை சிஎம்மாக இருக்காங்க, அவர் ஆட்சியில் விஷயம் தொடர்றதா இல்லையான்றத அந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் போகணுன்ற ஆசை சாமானியனுக்கும் இருக்கும். அந்த சாமானியர்கள்லேயே 190 ரூபாய் கேட்டகரியில் இருக்க சாமானியெல்லாம் உன்னால் முடியாது, 3000 ரூபா எடுத்துருவா உன்னால் முடியும்னு. இது ஒரு பாகுபாடு தான். ஜஸ்ட்டு அரசோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிற அவ்வளோதான். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பவர் இல்லாத நடிகர் விஜயா இருந்தார் பார்த்தீங்களா, அப்போ அவரால் எதுவுமே பெருசாக செய்ய முடியல. ஆனால் இப்போ பவர்ஃபுல் சிஎம்மாக மாறி இருக்காரு, சிஎம் விஜயா இருக்கார். அவர் நினச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும், இன்க்ளூடிங் இந்த எஃப்டிஎஃப்எஸ் சார்ந்து டிக்கெட் ரேட்டு மேலே போது பாருங்க பீக்குக்கு, பிளாக்ல ஓட்டுறது அதிகமாக. இந்த விஷயத்தை தடுக்கிறத பற்றியும் சேர்த்தா சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.